தந்தை மகன் தூய ஆவியானவர் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை ஆசீர்வதிப்பீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. தனித்தனியாக நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற வண்ணமாக உம்முடைய சமூகத்துக்கு வருகின்றோம். உம்முடைய நாமத்திலே வருகின்றோம். இயேசுவின் நாமத்தினாலே வருகின்றோம். எங்களை அதிகமாக நேசிக்கின்றீர். ஆண்டவரே, எங்களுக்கு தேவையானது நீர் அனுதினமும் எங்களுக்கு தந்து வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களை பாதுகாக்கின்றீர், எங்களை போஷிக்கின்றீர், வழிநடத்துகின்றீர். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை அறியும்படியான ஒரு இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று வேறொன்றையும் அறியாதிருக்க எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் தீர்மானிக்கின்றேன். நமது நோக்கம் வெற்றி பெறுவதல்ல, மாறாக வெற்றி பெறும் வரை முன்னேறி செல்வதாக இருக்க வேண்டும். இயேசு யார்? பாகம் 17. கிறிஸ்தவம் என்பது ஜீவ மார்க்கமாகும். கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவ விசுவாசம் என்று பொருள்படும். கிறிஸ்துவ விசுவாசம் என்பது நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன் என்பதாகும். நாம் அறிய வேண்டிய முக்கியமான அறிக்கை என்னவென்றால், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கின்றேன் என்பதில் தான் கிறிஸ்துவம் தனிப்பட்ட ஒரு மனிதனில் முழுமை பெறுகின்றது. நாம் இருதயத்தில் விசுவசித்து வாயிலை அறிக்கையிடுவது என்னவென்றால், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன் என்பதில் தான் கிறிஸ்துவம் தனிப்பட்ட ஒரு மனிதனில் முழுமை பெறுகின்றது. கிறிஸ்துவம் என்பது வேறு, கிறிஸ்துவ சமுதாயம் என்பது வேறு. கிறிஸ்துவம் என்பது வேறு, கிறிஸ்துவ சமுதாயம் என்பது வேறு. கிறிஸ்துவ மார்க்கம் என்பது வேறு, கிறிஸ்துவ மதம் என்பது வேறு. கிறிஸ்துவ பிரமாணம் என்பது வேறு, கிறிஸ்துவ தவறான போதனைகள் என்பது வேறு. கிறிஸ்துவை இறைவனின் வார்த்தைகள் வழியாக உள்ளத்தால் வழிபடுவது வேறு, கிறிஸ்துவை உருவத்தின் வழியாக உள்ளத்தால் வழிபடுவது வேறு. கிறிஸ்துவை வார்த்தையின் வழியாக உள்ளத்தால் வழிபடுவது வேறு, கிறிஸ்துவை உருவத்தின் வழியாக உள்ளத்தால் வழிபடுவது வேறு. கிறிஸ்துவின் வாக்குறுதிகள் வேறு, கள்ள தீர்க்கதரிசிகளின் வாக்கு தத்தங்கள் வேறு. தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து தேவ ஆட்டுக்குட்டியானவராகிய கிறிஸ்து வேறு, கிறிஸ்துவின் நாமத்தை அவமானப்படுத்தும் ஓநாய்கள் வேறு. தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து தேவ ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து வேறு, கிறிஸ்துவின் நாமத்தை அவமானப்படுத்தும் ஓநாய்கள் வேறு. கிறிஸ்துவத்தில் இறைவனுடைய அன்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களின் எண்ணிக்கை 100-ல் வெறும் 5% மக்களே. கிறிஸ்துவத்தில் நாம் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், கிறிஸ்துவத்தில் இறைவனுடைய அன்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களின் எண்ணிக்கை 100-ல் வெறும் 5% மக்களே. இந்த உண்மையை சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லவில்லை. இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லவில்லை. அதாவது, வெறும் குறுகிய மக்களே கிறிஸ்துவை மனதார ஏற்றுக்கொண்டார்கள் என்பது எனது தனிப்பட்ட கருத்தல்ல. மத்தேயு அதிகாரம் 22:14 இயேசு சொல்கின்றார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். மத்தேயு அதிகாரம் 22:14 அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார் இயேசு கிறிஸ்து. ஆம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் 100 பேரில் கணக்கிடுவோம் என்றால் 100%-ல் 5% மக்களே தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்களாக இருக்கின்றனர். தேவனுக்கு கிறிஸ்துவை போல கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமானவர்களாக நடக்கின்றவர்கள். இவர்களே நிலை வாழ்வை, நித்திய வாழ்வை, பரலோக வாழ்வில் பங்கடைவார்கள். மத்தேயு அதிகாரம் 7:13-14 இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது,
அதன் வழியாய் பிரவேசிக்கின்றவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கின்றது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். மத்தேயு அதிகாரம் 7 வசனம் 13, 14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு அழிவுக்கு போகின்ற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கின்றது. அதன் வழியாய் பிரவேசிக்கின்றவர்கள் அநேகர். ஆனால் ஜீவனுக்கு ஜீவ வாசலை அடைகின்றவர்கள், அதன் வழியாக செல்கின்றவர்கள், இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கின்றது அந்த வாசல். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்தான். ஆம், தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்கள் 100% பேர்களில் 5% மக்களே இவர்களே நிலை வாழ்வை, நித்திய வாழ்வை, பரலோக வாழ்வில் பங்கடைவார்கள் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு எச்சரிக்கின்றார். நமக்கு அன்பான ஒரு அழைப்பையும் தருகின்றார். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழியும் நெருக்கமாய் இருக்கிற வாசலை நாம் தேர்ந்தெடுக்கும்படியாக கிறிஸ்து தாமே நமக்கு இன்றைக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். இன்றளவும் உலகம் முழுவதும் சம்பவிக்கும் எதிர்மறையான செயல்களுக்கு காரணம்தான் என்ன? இன்றைய செய்திக்கு தொடர்பாக இந்த கேள்வியை நான் கொண்டு வருகின்றேன். இன்றளவும் உலகம் முழுவதும் சம்பவிக்கும் எதிர்மறையான செயல்களுக்கு காரணம்தான் என்ன? நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகியும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழிகளாக இருக்கின்றது. தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கின்றார்கள். அவருடைய உதடுகளில் கீழ் பாம்பின் விஷம் இருக்கின்றது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கின்றது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கின்றது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகள் இருக்கின்றது. சமாதான வழி அவர்கள் அறியாதிருக்கின்றார்கள். சமாதானத்தை வெறுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் ஒன்றுமே இல்லை என்று பரிசுத்த வேதாகம் எச்சரிக்கின்றது. ஆம், இன்றளவும் உலகம் முழுவதும் சம்பவிக்கும் எதிர்மறையான செயல்கள் தான் இவைகள். இவை அனைத்துக்கும் காரணம்தான் என்ன? அந்த நிகழ்வு என்ன? அந்த நிகழ்வு அப்படி என்னதான் நடந்தது? உலகத்தில் படர்ந்திருக்கும் அனைத்து தீமைகளுக்கும், வேதனைகளுக்கும், அசுத்தங்களுக்கும், கொலை, கொள்ளை, விபத்து, மரண ஓலங்களுக்கும் காரணம்தான் என்ன? அந்த நிகழ்வு என்ன? அந்த நிகழ்வு அப்படி என்னதான் நடந்தது? ஆதியாகமம் அதிகாரம் 3 வசனம் 1. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. ஆதியாகமம் அதிகாரம் 3 வசனம் 1. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று வேதாகமும் முதல் மனிதர்களின் நிலையை நமக்கு அருமையாக விவரிக்கின்றது. முதல் மனிதர்கள் இறைவனைப் போல நன்மையான தெய்வீக சாயலையும் பண்பையும் உடையவர்கள். ஆனால் நன்மை தீமை அறியாத மாசற்றவர்களாக இருந்தனர். ஆதாமும் அவருடைய மனைவி ஏவாளும் மாசற்றவர்களாக நன்மைகளை மட்டுமே முழுமையாக அனுபவிக்கின்ற வாழ்வினை வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில்தான் தீயவன் அல்லது சைத்தான் மனிதர்களுக்காக உண்டாக்கப்பட்ட மனிதர்களின் ராஜ்யத்தில் இப்பொழுது மறுபடியும் நுழைகின்றான். ஆதாமும் அவருடைய மனைவி ஏவாளும் மாசற்றவர்களாக நன்மைகளை மட்டுமே முழுமையாக அனுபவிக்கின்ற வாழ்வினை வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில்தான் இந்த தீயவன் அல்லது சைத்தான் மனிதர்களுக்காக உண்டாக்கப்பட்ட மனிதர்களின் ராஜ்யத்தில் இப்பொழுது மறுபடியும் நுழைகின்றான்.
இந்த தீயவனை அல்லது சைத்தானை வேதாகம் மிகவும் தந்திரமுள்ளவன் என்று விவரிக்கின்றது. பொதுவாக தந்திரம் மிருகத்தின் சுபாவமாகும். தந்திரம் என்பதின் விளக்கம் மற்றவர்களுக்கு அல்லது ஒருவருக்கு தீங்கு செய்ய, அந்த நபரை கட்டுப்படுத்த அல்லது கையாள தங்களது உண்மையான செயல்களையும் நோக்கங்களையும் மறைப்பதாகும். தந்திரம் மிருகத்தின் சுபாவமாகும். தந்திரம் என்பதின் விளக்கம் மற்றவர்களுக்கு அல்லது ஒருவருக்கு தீங்கு செய்ய, அந்த நபரை கட்டுப்படுத்த அல்லது கையாள தங்களது உண்மையான செயல்களை நோக்கங்களையும் மறைப்பதாகும். தந்திரம் என்பது அறிவுதான், ஆனால் சூழ்ச்சிகளை உள்ளடக்கிய தந்திர அறிவு. தந்திரம் என்பது அறிவுதான், ஆனால் சூழ்ச்சிகளை உள்ளடக்கிய தந்திர அறிவு என்பதாகும். தந்திரம் கண்களுக்கு பின்பாக மறைந்திருக்கும் சூழ்ச்சி. தந்திரம் என்பது கண்களுக்கு பின்பாக மறைந்திருக்கும் சூழ்ச்சி அல்லது விஷமாகும். தந்திரம் விஷத்தை போன்றது. ஆம், இந்த தீயவனை வேதாகமம் தந்திரமுள்ளவன் என்று விவரிக்கின்றது. நன்மை தீமை அறியாத அந்த மாசற்றவர்களான ஆதாமையும் ஏவாளையும் இறைவருடைய சாயலை பெற்றிருக்கும் முதல் மனிதர்களான அவர்களை சோதிக்க வருகின்றான் இந்த சோதனைக்காரன். யார் இந்த தீயவன், அல்லது யார் இந்த சைத்தான், அல்லது யார் இந்த பிசாசு? இவன் எங்கிருந்து வருகின்றான்? இந்த தீயவனின் பெயர் லூசிபர் என்பதாகும். இவன் இறைவனுடைய பிரதான தூதர்களில் ஒருவனாவான். இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இவன் தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதம், எந்திர நீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித இரத்தனங்களும் பொன்னும் இவனை மூடிக்கொண்டிருந்தது. அப்படியாக தேவன் இவனை உடுத்தியிருந்தார். இவன் காவல் காப்பதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபு என்னும் பிரதான தூதனின் ஒருவன். இவன் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் தேவனால் வைக்கப்பட்டிருந்தவன். இவன் அக்கினிமயமான கற்களில் நடுவிலே உலாவினவன். இந்த சைத்தான் என்கின்றது லூசிபர். இறைவன் இவனை சிறப்பாக உருவாக்கி இருந்த போதிலும் இவன் பெருமையினால் வீழ்ந்தான். இறைவன் இவனை இவ்வளவு சிறப்பாக உருவாக்கி இருந்த போதிலும் இவன் பெருமையினால் வீழ்ந்தான். வேதாகமும் இவனுடைய மேட்டிமையான சிந்தையை தெளிவுபடுத்துகின்றது. வேதாகமும் இந்த லூசிபரின் மேட்டிமையான சிந்தையை தெளிவுபடுத்துகின்றது. வாசிப்போம். ஏசாயா அதிகாரம் 14 வசனம் 13-15. நான் விண்ணுலகத்திற்கு ஏறி செல்வேன். இறைவனுடைய விண்மீன்களுக்கு மேலாக உயரத்திலே என் அரியணை ஏற்படுத்துவேன். வடபுறத்துக்கு எல்லை பகுதியிலுள்ள பேரவை மலை மேல் வீற்றிருப்பேன். மேகத்திரள் மேல் ஏறி உன்னதற்கு ஒப்பாவேன் என்று தன் உள்ளத்தில் உரைத்தான் இந்த லூசிபர். தனது கலகத்தனமான பெருமைக்கு தண்டனையாக வானத்திலிருந்து தள்ளப்பட்டான் இந்த லூசிபர். தேவனுடைய கோபத்தினாலும் சாபத்தினாலும் வானங்களில் தள்ளப்பட்டவன் தான் இந்த லூசிபர் என்கின்ற சாத்தான் என்பவனாவான். இவனுடைய பெருமையின் வீழ்ச்சியின் காரணமாக இவன் சைத்தான் என்று அழைக்கப்படுகின்றான். லூசிபராக இருந்த இவன் தன்னுடைய பெருமையின் வீழ்ச்சியின் காரணமாக இவன் சைத்தான் என்று அழைக்கப்பட்டவன். இவனுக்கு சாத்தான் என்னும் பெயர் அல்லாமல் அநேக பெயர்கள் உண்டு. லூசிபர் அல்லது சாத்தான் என்பதன் நேரடி விளக்கம் என்னவென்றால் ஒளியை போல பிரகாசிக்கின்றவன் அல்லது ஒளியை பயன்படுத்தும் திறன் கொண்டவன் என்பதாகும். ஆம், இந்த தீயவன் அல்லது லூசிபர் அல்லது சைத்தான் என்கின்ற பெயர் உடையவன் தான் இந்த வீழ்ந்து போன பிரதான தூதரில் ஒருவனாவான். லூக்கா அதிகாரம் 10 வசனம் 18. இயேசு சொன்னதாவது, வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழக்கண்டேன் என்றார். லூக்கா அதிகாரம் 10 வசனம் 18. இயேசு சொன்னதாவது, வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழக்கண்டேன் என்றார். தேவனுடைய தூதர்கள் வசிக்கும் வானத்திலிருந்து தள்ளப்பட்டவன்
துரத்தி அடிக்கப்பட்டவன், விழுந்தவன் தான் இந்த லூசிபர் என்கின்ற பிரதான தூதரில் ஒருவன். இந்த லூசிபர் என்கின்றவன் தான் சாத்தான் அல்லது பிசாசு என்று அழைக்கப்படுகின்றான். இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்களா இவன் ஏன் சாத்தான் என்று அழைக்கப்படுகிறான் என்று? இவன் பெருமை நிமித்தமாக பிசாசு என்று அழைக்கப்படுகின்றான். ஆகவே யாரெல்லாம் பெருமை உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் தீயவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கின்றது. நாம் சிந்திப்போம். இன்று உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களிலும் துவங்கி அனைத்து தேசத்தார் சமாதானம் இல்லாமல் அழிந்து கொண்டிருப்பதற்கு காரணம் லூசிபர் என்கின்ற இந்த சாத்தானால் நிறைவேறின அந்த நிகழ்வுதான். இன்று உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களிலும் துவங்கி அனைத்து தேசத்தார் சமாதானம் இல்லாமல் அழிந்து கொண்டிருப்பதற்கு காரணம் லூசிபர் என்கின்ற இந்த சாத்தானால் நிறைவேறின அந்த நிகழ்வுதான். அந்த நிகழ்வு என்ன? அந்த நிகழ்வு அப்படி என்னதான் நடந்தது? அந்த நிகழ்வு இந்த தீயவனால் வருகின்ற பகுதியில் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். லூசிபர் என்கின்ற இந்த சைத்தானை வானத்திலிருந்து மின்னலை போல விலக்கண்டேன் என்று நமக்கு வெளிப்படுத்தின இந்த இயேசு யார்? லூசிபர் என்கின்ற இந்த சைத்தானை வானத்திலிருந்து மின்னலை போல விலக்கண்டேன் என்று நமக்கு வெளிப்படுத்தின இந்த இயேசு யார்? லூக்கா 10:18 இயேசு சொன்னதாவது, வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விலக்கண்டேன் என்றார். நமக்கு அவனை வெளிப்படுத்தியவனை யார் என்று வெளிப்படுத்தின இயேசு யார்? யார் இந்த இயேசு? யார் இந்த இயேசு என்று உங்களுக்கு தெரியுமா? 1 பேதுரு அதிகாரம் 4:17. 1 பேதுரு அதிகாரம் 4:17. தீர்ப்புக்கான காலம் கடவுளின் வீட்டாரிடத்தில் தொடங்கிவிட்டது. தீர்ப்புக்கான காலம் கடவுளின் வீட்டாரிடத்தில் இருந்து துவங்கிவிட்டது. நம்மிடையே அது முதலில் தொடங்கி இருக்கிறது என்றால் கடவுளின் நற்செய்தியை ஏற்காதவர்களின் முடிவு என்னதாகும்? 1 பேதுரு அதிகாரம் 4:17. நியாய தீர்ப்பு காலம் கடவுளின் வீட்டாரிடத்தில் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. நம்மிடையே அது முதலில் தொடங்கி இருக்கிறது. அதாவது கிறிஸ்தவர்கள் மத்தியில் முதலாவதாக தொடங்கி இருக்கின்றது தேவனுடைய நியாய தீர்ப்பு. அப்படி இருக்க கிறிஸ்துவின் நற்செய்தியை, தேவன் தருகின்ற கிறிஸ்துவின் வழியாக கொடுக்கின்ற அந்த நற்செய்தியை ஏற்காதவர்களின் முடிவு என்னவாகும்? நியாய தீர்ப்பு தேவனுடைய ஆலயத்தில் முதலாவதாக துவங்கப்பட்டு இன்று நாம் அனைவரும் தேவனின் இரக்கத்திற்கும் கோபத்திற்கும் இடையில் வாழ்ந்து வருகின்றோம். நாம் மனிதர்கள் இறைவனின் மீட்புக்கும் நியாய தீர்ப்புக்கும் இடையில் வாழ்ந்து வருகின்றோம். நாம் அனைவரும் சிந்திப்போம். தேவன் பக்கமாக கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய பார்வைகளை, நம்முடைய எண்ணங்களை, நம் இருதயத்தை அவருக்கு நேராக நாம் திருப்புவோம். கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நம்மை தாமே மீட்டுக்கொண்ட இயேசுவை நோக்குவோம். மனித வரலாறு தீர்ப்பு நிறைந்தது. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் தேவனாகிய தந்தையே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய சமூகத்து வருகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற வண்ணமாகவே, நாங்கள் எந்த நிலையில் இருக்கின்றோமோ அந்த வண்ணமாகவே நம்முடைய சமூகத்துக்கு வருகின்றோம். ஆண்டவரே, நீர் ஒருவர் தாமே எங்கள் உள்ளத்தை முழுமையாக நீர் ஒருவரே அறிந்திருக்கின்றீர். இன்று நீர் ஆண்டவரை பேசின வார்த்தைகளுக்கு எங்கள் இருதயம் திறந்து கொடுக்கட்டும். உம்முடைய வேத வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக எங்களை பலப்படுத்தும், எங்களுக்கு கிருபை தருவீராக. தேவன் தாமே அந்த தூதனை, லூசிபர் என்கின்ற தூதனை உயர்ந்த ஸ்தலத்தில் வைத்திருக்கும் பொழுது
அவன் மேட்டுமையான எண்ணங்களால் கீழே விழுந்தான் என்று உம்முடைய வேதம் எங்களுக்கு உணர்த்துகின்றது. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத எந்த மேட்டுமை எங்களுக்குள் இல்லாதபடி ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் உள்ளத்தை நீர் ஆராய்ந்து பார்ப்பீராக. உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் இருதயத்திலிருந்து எடுத்து போடும். முதலாவதாக அந்த பிசாசின் பெருமை எங்களை விட்டு அகற்றி போடும். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக இருதயத்திலே உம்முடைய அன்பை எங்களுக்குள் ஊற்றுவீராக. உடைய கிருபை கிறிஸ்துவின் வழியாக உண்டான அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஐக்கியம் தூய ஆவியானவரோடு இருக்கும்படியாக எங்கள் மேல் கிருபை பாராட்டுவீராக. எங்களையும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் நீர் தொடுவீராக. ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற வண்ணமாகவே நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடி உம்முடைய சமூகத்துக்கு வர எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, ஆவியானவர் தாமே கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் உள்ளத்தை நீர் தொடுவீராக. உம்முடைய வார்த்தைகள் விடுதலை உண்டாகட்டும். மெய்யாகவே கேட்டுக்கொண்டு அனைவரையும் நீர் தொடுவீராக. ஆண்டவரே, தீயவனின் எண்ணங்கள் எங்களை விட்டு அகண்டு போகட்டும். பெருமை அகண்டு போகட்டும். மேட்டுமையான எண்ணங்கள் அகண்டு போகட்டும். உம்முடைய அன்புனால் எங்கள் உலகம் நிரம்பப்படட்டும். ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் புதிதாக்கப்படட்டும். கிறிஸ்துவின் சிந்தையினால் நிரப்பப்படட்டும். தூயாவினர் தாமே எங்களை மூடி மறைப்பீராக. எங்களை சோதனையில் விடாதபடி தீமையிலிருந்து ரட்சித்தருளும். எங்களை சோதனையில் விடாதபடி தீயவனுடைய கைகளிலிருந்து எங்களை விடுதலையாக்குவீராக. ஆண்டவரே, உலகம் முழுவதும் சமாதானம் இல்லாமல் இருக்கின்றது. சமாதானத்தை உலகம் அறியட்டும். எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பமும் கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் குடும்பம் ஒவ்வொரு குடும்பம் உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஒரு சமாதானத்தால் எங்கள் உள்ளங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நிரப்புவீராக. உம்முடைய சமாதானத்தை நோக்கும்படியாக இந்த உலகத்தின் மேல் உம்முடைய கிருபை பெருகியிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அனைவரும் பக்கமாக திரும்பட்டும். மேட்டுமையான எண்ணங்கள் அகன்று போகட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம். ஆமீன்.